தாய்ப்பாடு பதிலாக ஆண்டவன விட்டணும் அமிர்தப்பாடு பதிலாக அழகுமென விட்டணும் ஊர்காட்டு சொல்லலைக்குத்தான் தாய்ப்பாடு பதிலாக தாய்ப்பாடு இவனுக்கு சவப்பாட ஊட்டணும் தாய்ப்பாடு பதிலாக எங்க பிரமஜத்தி பேச்சியம் உள்ளத்தில என்னுதார நம்ம மவன் சொல்லலையத்தான் மையான அழைக்கணுமே அழைக்கணுமே எனக்கு மாண்டவன ஊட்டணுமே சொல்லைக்கு மாண்டவனோ நம்ம ஊர் காட்டு சொல்லலையத்தான் சுடுகாடு அழைக்கணும் சுட்ட வேணும் ஊட்டணும் ஊட்டணுமே ஏ மச்சி விட்டு பாப்பாத்தி மையான பேச்சி அம்மா குச்சி விட்டு பாப்பாத்தி ஓலக்காரி பேச்சி அம்மா நம்ம பிள்ளைய இன்னைக்கு மையானம் கூப்பிட்டுறணும் இவனுக்கு மாதா பாலுக்கு பதிலாக மாண்ட பிணத்தை ஊட்டணும் தாய்பாலுக்கு பதிலாக நம்ம ஐயா இருக்காரு ஆத்துப்பால ஊர்காட்டான் ஊர்காட்டு சுடலை இவனுக்கு சவப்பாலை எடுத்து ஊட்டிரணும் ஆமா நம்ம பிள்ளை அம்மா பால் குடிச்சோம்னா அரை வயறு கூட நிறையாது அவன் பிறந்த விவரம் இந்த உலகம் அறியணும் நம்ம சுடலையுடைய மகத்துவம் சொல் உலக அறியணும் என்ற அம்மையான பிரம்மசக்தி பேச்சி அம்மா அழைப்பதற்கு மையான பேச்சி அம்மா கிளம்புதால பேச்சி அம்மா பேச்சு நினைக்கா இவனை மையான அழைக்கணும் இல்ல அப்ப மையானம் போய் கூப்பிட போனா நம்ம எப்படி போகணும் கறக்க போனாலும் சிறக்க போகணுமா ஆமா கறக்க போனாலும் சிறப்பா போகணுமா ஆள் பாதி ஆட பாதி செட்டியார் நல்லா இருக்கணும் செட்டியார் முறுக்கு நல்லா இருக்கணும் வேற செட்டியார் தூங்கிட்டு இருந்தானே செட்டியார் முறுக்கு உறங்கிட்டு தான் இருக்கும் பதத்து போயிரும் அதான் அம்மா பேச்சியம்மா நினைக்கா நம்ம மவன் சொடலைய கூப்பிடணும்னா நம்ம ஒரு சிறப்பா போனாத்தான் நம்ம மவனை கூப்பிட போறதுல நம்மளும் அலங்காரம் பண்ணி போவோமே அப்படின்னு அம்மா பேச்சி அம்மா ஐயா சொடலையை அழைப்பதற்கு அழகா கிளம்புறாள் இந்த சீரான வேளையில சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் சீமான் பூமான் கனகவான்கள் நம்ம ஆத்துப்பாலத்திலே கொலுவிருக்கும் ஊர்காட்டு சுடலை முண்டசாமி பிரம்மசக்தி பேச்சியம்மாள் இருதலை முண்டசாமி ஊர்காட்டு சுடலுடைய குலகுமரம் மரபர் குலத்திலே பிறந்த மாசற்ற தங்கங்கள் ஐயா முத்தியாத்தேவருடைய மருமக அருமை அண்ணாச்சி கண்ணன் என் பிரம்மகுலர் ஆட்சியினுடைய குலகோமரம் அண்ணாச்சி கண்ணனுடைய தங்க கரத்தினால லட்சம் நோட்டு 150 லட்சம் அள்ளி பணத்தை கொடுத்து எங்க அண்ணன் 150 லட்சத்தை கண்ணன் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள் அன்னார்களுக்கு அடுத்து பாடம் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று நமது அம்பாசமுத்திரத்தில் அருகாமையில் உள்ள நகரம் பள்ளக்கால் புதுக்குடி உங்க ஊர் பக்கமா பாப்பாங்குளம் பக்கம்னு சொல்ல மறந்துட்டேன் எங்கள் பள்ளக்கால் புதுக்குடியில மாயத்திலே பிறந்த எங்க ஐயா மாசான போத்தி ஆமா எங்க சாமி எங்களுக்கு மாசான போத்தி தானே எங்க மாசான போத்தியினுடைய துணையால
வாழ்வாங்க வாழக்கூடிய அண்ணாச்சி மாரியப்பன் பள்ளக்கால் புதுக்குடி பேச்சியம்மாளுடைய கொலகோமரத்தாடி பிரம்மவிடத்திலே பிறந்த மாயப்பேச்சி மணிப்பேச்சி கட்டப்பேச்சி குட்டப்பேச்சி அம்பிகை பேச்சியம்மாள் கோமரத்தாடி பள்ளக்கால் புதுக்குடி மாசான பொத்தியுடைய துணையால் வாழக்கூடிய அண்ணாச்சி மாரியப்பன் அவருடைய தங்க கரத்தினாலேயும் இந்த தொப்ப மாடசாமி போல ஒரு மகனுக்கு தொப்ப பெருமாளுக்கு லட்சம் நோட்டு 50 லட்சத்தை தந்து அன்பு பாராட்டி உள்ளார் ஆதரித்த அன்னார் கூட வலைச்சனங்கள் எல்லாம் வேணும் வளர வேணும் வளர வேணும் மலைமூருக அருளாலே மலைமூருக அருளாலே பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலையும் கண்ணா இருக்கணும் காரியத்திலையும் கண்ணா இருக்கணும் சொல்லிருக்காங்க வருமானத்தையும் கைப்பற்றணும் ஆமா ஐயா வரலாறையும் பாடிரணும் ஆமா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணு இந்த கிடார குளத்திலே கொலுவிருக்கும் அப்ப ஜடையலைய 1000 கண்ணுடையால் வடக்கு வாச்செல்வி அம்மனுடைய கோவில் வாசலிலே கொலுவிருக்கும் ஐயா 1008 மாடனுக்கும் ஆதியிலே தர்க்கராஜன் பாதியில தலவமாட முற்பிறப்பிலே தர்க்கராஜன் பாதியிலே பொன்தளவமாட 1008 மாடனுக்கும் அண்ணாவி பொன்தளவமாட சுவாமி பொன்தளவமாட சாமி கொலவமரத்தார் அண்ணாச்சி 6 பாலகிருஷ்ணன் அவருடைய சன்ஸ் பட்டிச்சாமி மாடசாமி பாப்பு அவர்களும் ஐயா 6 பாலகிருஷ்ணனுடைய பேரம் பேத்திகள் இஷாந்து மதுபாலா இனியா சுஜின் ஆமா என் கிடாரக்கோட வடக்கு வாச்செல்வி அம்மனுடைய கோவில் வாசலிலே கொலுவிருக்கும் 1008 மாடனுக்கு அண்ணாவி சிறி பொன் தளவமான சாமி கோமரத்தாடி அண்ணாச்சி 6 பாலகிருஷ்ணன் அவர்களும் அவருடைய சன்ஸ் பட்டிச்சாமி மாடசுவாமி பாப்பு பேரன் பேத்திகள் இஷாந்து மதுபாலா இனியா சுஜின் அவர்களும் அள்ளிப்பணத்தை கொடுத்து இந்த சீவநல்லூர் புலவம் பேர தொப்ப மாடசாமி மகனுக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில அள்ளி பணம் தந்த ஆனந்தமா பரிசளித்த பவுசுடனே இங்க செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும் விருத்தியாகி வாழ வேண்டும் மாங்கலியா எனக்கு மகராஜனா எங்க சொல்லலையுடாருளார் முள்ளும் அங்க முறியோம் முடித்த பூவாடாமல் மூங்கில் போலே அன்னை சோதோ முதியாம வாழ வேண்டும் அன்னை சோதோ முதியாம வாழ வேண்டும் அம்மா பிரம்ம பீடம் பிறந்தவதா பிரம்ம சக்தி பேச்சி அம்மா இந்த ஊர்காட்டு சுடலையத்தா எம் ஐயான அழைப்பதற்கு எம் மாயக்காரி பேச்சி அம்மா எப்பேற்பட்ட சொருவத்தில பேச்சி எழுந்தருளி வாராளானால் எம் மாயக்காரி பேச்சி அம்மா மஞ்சனைய பூசுதால செவ்வரளி மாலை போட்டு ஒத்த பந்தம் கொளுத்துதால தாயான பேச்சி அம்மா
தேடிக்கொண்டு சொல்லலையா சொக்கம் கைலாசம் வாரால சொல்லலைய தேடிக்கொண்டு சொக்கம் கைலாசம் பிரம்மசக்தி பேச்சு அம்மா கையிலக்குள்ள வார போது ஊர்காட்டு சொடலம் உண்டா இந்த பேச்சு அம்மா வாரத எங்க ஐயா ஊர்காட்டு சொடல முண்டசாமி பாத்துக்கிட்டாங்க. நம்ம அழுத சத்தத்தை கேட்டு நம்மள பெத்த பார்வதி வல்ல நம்ம சின்னாத்த பேச்சியம்மா எல்லாம் வாரா. நம்ம அழுத சத்தத்தை கேட்டு அம்மா பார்வதி வரல நம்ம சின்னம்மா பேச்சியம்மா எல்லாம் சரி. நம்ம பேச்சியம்மாளுக்கு முன்னால உறங்குத புள்ள மாதிரி நடிப்புமே. ஏம்னா இவர் நாடகத்துல கெட்டிக்காரு. அவர் நாடகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. கதைக்கு கதாநாயகனே ஐயா சொடலதான். ஆமா பேச்சியம்மா வரது மாதிரி பேச்சியம்மாளை கண்ட உடனே அது வர முழிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஊர்காட்டு சொடல பேச்சியம்மாளை கண்ண உடனே கண்ணை சிக்குன்னு பொத்துதாரு. ஆமா இத பாத்துக்கிட்ட பேச்சியம்மா பிரம்மசக்தி பேச்சு கண்ட உடனே மகங்கிட்ட வந்து சொல்லுதா, ஏலே ஏ எம்ம வேண ஏ ஊர்காட்டு சொடல வா இந்திரசாலம் மந்திரசாலம் இந்த அம்மா கிட்ட பழிக்காட ஐயா. நீ என்ன கண்ட ஒண்ணுமே கண்ணை பொத்தி நடிக்க உன் சேட்டை உங்க அம்மா பார்வையிட்டு வச்சுக்கோ. இந்த சின்னாத்தா பேச்சிய மாட்ட வச்சுக்கிடாத. உன் இந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் ஆகாதவன் இந்த அம்மா பேச்சியம்மா. நீ எனக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன். நீ உலகத்துக்கே கட்டுப்பட மாட்ட. என்கிட்டே உறங்க மாதிரி நடிக்க. ஏ சொல்லடா எந்திரிடா. நேரம் என்ன ஆகுதுடா? நேரம் 11 மணிக்கு மேல ஆக போதா? நீ இப்படி தூங்குறதுக்கா வந்து பிறந்தா? நேரம் ஆகுதே. உனக்காண்டி நான் தனி விருந்து மையானத்துல வச்சிருக்கேன். எந்திரிடா அப்படின்னு அம்மா பிரம்மசக்தி பேச்சியம்மா தொட்டில படுத்திருக்க சொடலைய உசுப்புதா. ஐயா சொடல உறங்குற மாதிரி நடிச்சவர் பேச்சியம்மாட்ட பாசாங்கம் பழிக்குமா? அம்மாளை கண்டவன அப்படி முழி திருட்டி பாக்காரு. முண்ட கண்ணு அதுக்கு ஏத்த கொண்ட கட்டு வட்ட பொட்டு. இவர் வடிவள கண்டால பேச்சு. ஏடா இதுக்காட இவ்வளவு சேட்டை பண்ணுத? வாட நம்ம மையானம் போவோம். ஏமா நீ கூப்பிட்டவன மையானம் வர்றதுக்கு உள்ள பொறுப்புலையா நான் இருக்கேன். நான் தொட்டில பச்சை பிள்ளையா படுத்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுக்காம அவ சிவன் கூட போய் இருக்கா. புருஷ மயக்கத்துல பிள்ளைய மறந்துட்டா. நீனாவது என்ன தேடி வந்திருக்க. நான் தொட்டில இருக்கேன்னு எப்படி நான் வருவேன்? நான் பச்சை பிள்ளையா இருக்கேன்னு மையானம் வரக்கூடிய வயசா? எனக்கு இந்த வயசா? அது பச்சை குழந்தையெல்லாம் இருக்கு. என்ன வளர்த்து காட்டு உன் பின்னால வளர்த்த கடா வாரது மாதிரி உன் பின்னாலே நான் வாரேன். பின்னாலே வாரம்மா. நீ முண்ட கண்ணு முழியழகோ அவரளி கண்கள் செவரளி பொறிப்பறக்க நீ மஞ்சனைய பூஜை செவரளி மாலையோட வந்திருக்க. நான் இப்படி வர முடியுமா மையானோ? நான் பச்சை பிள்ளையா இருக்கணும். வளர்த்து காட்டு உன் கூட வாரம். அப்படின்னு உடனே என் தாயான பேச்சு பிரம்மசக்தி என் ஆண்டவனான இந்த ஆத்துப்பாலம் ஊர்காட்டு சொடல தொட்டில படுத்த பிள்ளைய என் பெத்தவ பேச்சியமா எப்படி வளர்த்து காட்டுதா தெரியுமா? ஏ குழந்தையாக இருப்பவன் பிரம்மசக்தி பேச்சியம்மா பொடி போல மதலையாக இருப்பவன் மதலையாக சுடலைய மலை போல மலை போல இந்த ஊர்காட்டு மாயாண்டி பேச்சுக்கு முன்னால ஆகாயம் பூமிக்குமா ஆகாயம் சுடலா அசுர ரூபம் காட்டுதாரே. ஊர்காட்டு சொடல முண்ட ஊர்காட்டு சொடலை முண்ட பேச்சுக்கு முன்னாலே வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் பூமிக்குமா மாயாண்டி மாய ஒளி காட்டுதாரே. மாய ஒளி காட்டுதாரே. ஊர்காட்டு சொடல தெய்வம் அம்மா பேச்சுக்கு முன்னால ஆகாயம் பூமிக்கு
நிக்கான் அப்ப ஒரு காட்டம் சொல்லுதானே எந்தாய பேச்சு அம்மா நம்ம ஐயான வரணும்னா ஏமா 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 ஏ பிரம்மசக்தி பேச்சு தாய உன் கூட மையான வரணும் என்ன வளர்த்து காட்டிட்டிய என்ன அலங்காரம் செய்ய வேண்டாமா என் பிரம்மசக்தியான பேச்சு அம்மா ஒரு காட்டு சொல்லலைக்குத்தான் கச்சை வேலை கச்சை கட்டி அடுத்த கச்சை சுங்கல் விட்டு தட்டி வெள்ளம் அரிஞ்சு கட்டி தட்டி வெள்ளம் அரிஞ்சு கட்டி சொல்லலைக்கு தாமரப்பு சுங்கல் விட்டா உச்சியில குள்ளாவா உள்ளாச நடையல ஏ சல்லடம் குள்ளாவா தாவர கமணியல இந்த ஊர் காட்டு சொல்லலைக்குத்தான் ஏ வலது ஒரு சுங்கிலி வருணது வாச்சர ஏ இடது ஒரு சுங்கிலில எவளது வாச்சர முன்புறத்து சுங்கிலில மோகினி ஆச்சர பின்புறத்து சுங்கிலில பின்புறத்து சுங்கிலில அதுக்கு பிரம்மதேவ ஆச்சரமா பிரம்மதேவ எங்க ஒரு காட்டு சொல்லலைக்குத்தான் அம்மையான பேச்சு அம்மா அலங்காரம் பண்ணுதான் பட்டு கச்ச பவள கச்ச பாரகத்த கச்சைய சாந்து கச்ச சல்லடம் சாந்து கச்ச சல்லடம் அதுக்கு சர்வகர குள்ளா இந்த ஊர் காட்டு சொல்லலைக்குத்தான் அம்மையான பேச்சு அம்மா அக்கினிய வரவழைத்து ஆன பந்தம் கொளுத்துதால் வருணன வளவழைத்து வாளாக கொடுப்பாள் தீமேன வரவழைத்து நீச்சரு வகை உடைத்தாள் யமன வரவழைத்து யமன வரவழைத்து ஏழுமணி வல்லையம்மா கொடுப்பாள் காட்டி சொல்லலைக்குத்தான் மஞ்சனைய பூசுவாள் சிவரளி மாலை போட்டு சிவரளி இந்த சுடலை அழைக்காள் சிவரளி மாலை போட்டு காட்டி சுடலைய எங்க ஒரு காட்டி சுடலையத்தான் இருதலம் உண்டன அம்மையான பேட்டி அம்மா அழைத்து வாரம் ஐயானோ உக்கரகண்டம் ஐயானத்து ஒரு தீக்கி ஒரு மகளம் உருக்கமாக வளர்ந்த மகம் தாயாத்தால் அம்மா வேளம் தாயாத்தால் அம்மா வேளம் அவ தலை பிள்ளை ஐயான குட்டி ஐயர் மாவா அருமமாவா பாப்பாதி எட்டு மத்த சுழிதான் ஐயர் வெத்த திருமவேளா அருமமாவா பாப்பாதி எட்டு மத்த சூளோடு காப்பு களத்தலை கைவளையல் களத்தலை அப்ப வீடு வந்த மாவா அருமமாவா பாப்பாதி காய்ச்சல் அடிச்சிருந்து கட்டிலில படுத்த மாவா மாயாண்டி சொல்லலைக்கின்று மாயாண்டி சொல்லலைக்கின்று செத்து மடிஞ்சாள் செத்து மடிஞ்சாள் அவ சிவலோகோ ஏ அருமமாவா பாப்பாதி ஆனக்குட்டி ஐயர் மாவா அருமமாவா பாப்பாதி மாண்டு மடிஞ்சாள் மாண்டு மடிஞ்சாள் அவ மரணலோகம் இறந்து போன
குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்தார் பார்த்து குளிப்பாட்டி பாடையில தூக்கி வைத்து யாரும் பாப்பாதிய ஐயமாறு கூட்டமெல்லாம் உக்கிரகண்டம் ஐயாளோ உக்கிரகண்டம் அந்த ஒரு மவனை கொண்டு வாரா அருமமாவ பாப்பாத்திய மையானம் கொண்டு வந்து கட்டணத்தை இறக்குவார் கல்லடிக்கு கட்டடிக்கு கட்ட மேல எருவடிக்கு எருவுக்கு மேல் பிரேத வைத்து யாரு வண்டி எருவடித்தா ஈரமண்ண மேல் போதித்தா 10 வண்டி எருவடித்தா பாப்பாத்தி மேல் பொதியுவார் ஐயா சாலவாச தொண்டு போட்டு அக்கினியை யாவுவார் 9 தமறு போட்டு யாமகாலம் தூதந்தான் இந்த ஐயர் மாவா பாப்பாத்திக்கு துருத்தி போட்டு ஊதுதார் மண்டையில் அதி பிடிச்சு மானமட்டும் முகங்களம்ப கட்டையில் அதி பிடிச்சு மானமட்டும் முகங்களம்ப அருமமாவ பாப்பாத்தி ஊர்கோட்டு சுடலைக்குத்தா கட்டையில பிணம் இருந்து கரை பிணம் வியாவுதால மூட்டத்தீல பிணம் இருந்து மூட்டம் போட்டு வியாவுதால பூவரசம் கட்டையில இருந்து முறியதாலே சந்தான கட்டையில ஊர்காட்டு சுடலைக்குத்தா அவசவம் இருந்து வியாவுதாலே அவசவம் இருந்து ஐயா பிணம் இருந்து வேவும் போது பேச்சு மாமன் பார்த்துட்டான் இருதல முண்டசாமி மையான களமதியில பிணத்துக்கு முன்னால் பதிவோட்டு வாரார் பூனை போல நின்ன வேணும் பூனை போல சுடல புளிப்பாச்சா சுடல புளிப்பாச்சா